எல்லாருக்கும் வணக்கம். இங்க நல்ல வரவேற்பு இருந்தது. தப்பு பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் சீசன் 9லேருந்து கானா வினோத் 18 லட்சத்தோட வெளியில் போயிட்டார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நான் காலையிலேருந்து லைவ் பார்த்துட்ருக்குறேன். இதில் எனக்கு நிறைய விஷயங்கள் என்னால் உணர முடிஞ்சுது. எதுக்காக வந்து கானா வினோத் வந்து பெட்டியை தூக்கிட்டு போனாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. நான் அதனால தான் வந்து அந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா தர்பீஸ் தான். அவர் என்ன பண்ணுறாரு, காலையிலேயே கேமரா முன்னாடி நின்றுக்கிட்டு சபரி வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய குழந்தைங்கள படிக்க வைப்பாங்க, நிறைய இல்லாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து உண்மையானவங்க யாரோ திறமையானவங்க யாரோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஓட் போடணும், மற்றவங்களுக்குலாம் நீங்கள் ஓட்டு போட்டுறாதீங்க, சபரிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேருந்தே சுற்றி சுற்றி கானவினத்தை எங்கெல்லாம் இருக்கிறாரோ அவரை இரிட்டேட் பண்ணுற மாதிரியே சுற்றி சுற்றி ஒவ்வொரு கேமராக்கா போட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இப்படி சொல்லிட்டே இருந்தோன்னா, ஒரு கட்டத்தில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன என்ன பண்ணுறாங்கன்னா, டைட்டில் வின்னர் சபரி, டைட்டில் வின்னர் சபரின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கானா வினோத் வந்து கரெக்டாக அப்போ தான் வந்து கிச்சனுக்கு வராங்க. உடனே அப்போ வந்து டைட்டில் வின்னர் சபரி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் அப்படி ஸ்லாண்டிங்கில் அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்படி பேசாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவரே வந்து சொல்லிட்டாரு, நீ வந்து இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிற, சரி ஓகே, ஆனால் வந்து இவங்களுக்கு நீ போடாதன்னு ஏன் சொல்கிற, அப்படி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவரே டைரெக்டாக வந்து திவாகர் கிட்ட கேட்கவும் செஞ்சார். அப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, விக்ரம், அப்புறம் இந்த பிரவீன் காந்தி, அப்புறம் திவாகர், சாண்ட்ரா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்பவும் அவர் அப்படி தான் சொல்கிறாரு, இல்லை இவர் வந்து நல்லா பண்ணுவார் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பிரவீன் காந்தியும் கேட்குறாரு, இப்போ வந்து சாண்ட்ரா, நான் வந்து சாண்ட்ரா கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறேன், உங்ககிட்டயா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பிரவீன் காந்தி சொல்கிறாரு, சாண்ட்ராவும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், இந்த டாப் 6ல் இருக்கிற ஒரு ஆள் தான். அப்போ நீ அவங்க முன்னாடியே இருந்துட்டு இன்னொருத்தவங்கள வந்து அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தா, அப்போ அது அவங்களுக்கு ஹர்ட் ஆக தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே திவாகர் வந்து, இல்லை சாண்ட்ரா வந்து அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்து மனசில் ஒன்று வெளியில் ஒன்றுலாம் இருக்க மாட்டாங்க, அவங்களே வந்து சபரி வின் பண்ணால் ஓகே தான் தான் நினப்பாங்க, அப்படி தானக்கா நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறாரு. இவங்க சுற்றி சுற்றி வந்து டைட்டில் வின்னர் சபரி, டைட்டில் வின்னர் சபரி, டைட்டில் வின்னர் சபரின்னு சொல்லி அதை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல, இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபேம் இருக்குது. இவங்க வந்து ஒரு இதில் இவங்க பாப்புலர், இவங்க பாப்புலர், இவங்க பாப்புலர். ஆனால் கானா வினோத் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவரோட பாட்டு, அவரோட அந்த ஒரு நகைச்சுவையான பேச்சு, அதனால தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக இப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக தான் வந்து திவாகர் கிட்ட அவர்கிட்டலாம் கொஞ்சம் பேசினாங்க. அதுக்கு காரணம் அவர் பண்ணுறதும் அது அப்படி தான் இருக்குது, இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நேற்று கூட வந்து அவரை நீர் யானை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு சிரிச்சிட்டு தான் இருந்தார். ஒரு ஜாலியான ஒரு பர்சன் தான். அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணணும்னு பண்ணுறதில்ல. ஆனால் அவருக்கு வந்து எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறது அவருக்கு தெரியல. இன்றைக்கி காலையில் ஒரு டாஸ்க்கு போச்சு. அதில் வந்து என்னென்னா, நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாரை காண்டாக்ட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தங்கள பற்றி சொன்னாங்க. அதில் வந்து கானா வினோத் என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொருத்தங்களையுமே பேரையுமே சொல்லி, இப்போ வந்து வியனானா அவகிட்ட இதை கற்றுக்கலாம், விக்ரம்னா இதை கற்றுக்கலாம், திவ்யானா இதை கற்றுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க பேரையும் சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து இதை கற்றுக்கலாம் இதை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு, இவன் என்ன மனுஷன்னு சொல்லிட்டு நான் இவன்கிட்ட என்ன கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் இவனை காண்டாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி பேசும்போது அது கொஞ்சம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். அப்போது இவங்க வந்து ஒரு ஹர்ட்ஃபுல், அவங்க வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ இதை வந்து அவங்கள வந்து அந்த இடத்துலையே அவங்க பண்ணாமல் வேறு ரூபத்தில் இவர் வந்து பேசுகிறாரு, கானா வினோத்தை டார்கெட் பண்ணி திவாகர். இதனால வந்து அவர் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுறாரு. அது ஒன்று. 2வது என்னென்னா, அரோரா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அரோரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க காசு எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து காசு எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இன்னையோட எபிசோட் முடிஞ்சில, நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோடு, ஸோ இன்றைக்கி வரைக்கும் தான் பணப்பெட்டி வச்சுருப்பாங்க. இப்படி தான் வந்து பூர்ணிமா வந்து 14 லட்சம் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமே அவங்க வந்து வந்தாங்க, அதாவது அந்த காசும் அவங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த ஃபைனலுக்கு அந்த உள்ள சும்மா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு எல்லா இதுவும் வருவாங்கள்ல, ஸோ இப்போ போனால் அப்படியே போயிட மாட்டோம், திரும்பி வருவோம், ஸோ அப்போ நம்மளுக்கு அப்பவும் நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க வந்து கொஞ்சம் அப்படி ட்ரிகர் நல்லாவே ஆகிடுறாங்க. அவங்களோட ஃபேஸில் நல்லாவே தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெளியில் இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம தான் டைட்டில் வின்னர்னு தெரியாமையே
உள்ள ஒரு ஆள் வந்து அந்த சுத்தி வரைக்கும் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க பிக் பாஸ் வந்து இப்ப எக்ஸ் கண்டஸ்டன்ட் விடாம, இந்த டிக்கெட் டூ ஃபினாலேலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள விட்டிருந்திருக்கலாம். அந்த வீக்குக்கு விட்டிருந்திருக்கலாம். இவங்க வந்து இவங்க நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்குள்ள பேசி, அது வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து ட்ரிகர் ஆக்கிருது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வெளியில பார்த்தீங்கன்னா, வினோத்துக்கு ஆதரவா நெறைய பேரு சோஷியல் மீடியால போட்டுட்ருக்காங்க. ஜாக்லின் வந்து போட்டிருக்காங்க. "ஏன் நான் எடுத்த" அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இதில ஒண்ணு பதிவு பண்ணணும். லாஸ்ட் இயர் பிக் பாஸ் சீசன்ல ஜாக்லின் வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அந்த ரன் ஆகி ஓடுறாங்க. அப்போ வந்து ஜாக்லின் வந்து உள்ள வரல. அந்த 2 செகண்ட்ஸ்ல உள்ள வரல. அப்போ என் பொண்ணு சொன்னா, "ஏன் ஜாக்லின் நீ ஓடுன? நீ உள்ளயே இருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொன்னா. அதே டயலாக் வந்து இன்னைக்கு ஜாக்லின் போட்டிருக்காங்க. "ஜாக்லின் ஏன்னா நீ எடுத்த?" அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அமித்துமே வந்து ரொம்ப கோவத்துல, "என்னையா இப்படி பண்ணிட்ட? நான் நீ தான் வருவேன்னு நான் நெனச்சேன். வேற யாருமே டிசர்விங் கிடையாது." அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு விட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி வினோத்தோட ஒய்ஃப் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதில என்ன போட்டிருக்காங்கன்னா, அ என் என் ஹஸ்பண்டுக்கு என் மேல எனக்கு என் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற பாசத்த விட, உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பாசமா இருக்கு. எனக்கே வந்து புல்லரிக்குது. என்ன விட நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. இத விடயா டைட்டில் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு அது வருத்தமா தான் இருக்கும். 50,00,000ங்கிறது எங்க இருக்கு? 18,00,000ங்கிறது எங்க இருக்கு? வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட மனச அப்படி சொல்லி தேத்திக்கிடுவாங்க. சரி ஓகே இந்த காசு வந்து நம்மளுக்கு பட வாய்ப்பில்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு நெறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நெனச்சுக்கலாம். எல்லாம் நன்மைக்கே நம்ம நெனச்சுட்டு போ வேண்டியது தான். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். இன்னும் வந்து லைவ்ல வந்து இன்னும் அந்த டாஸ்க்கோ 13,00,000த்திலே தான் இருக்கு. 18,00,000 இன்னும் மாறல. இன்னும் என்ன டாஸ்க்கோ எதுவுமே பண்ணல. அது இனி தான் வரும்னு நெனைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.